பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் மத்தேயு 10:35 எப்படி எனில், மகனுக்கும் தகப்பனுக்கும், மகளுக்கும் தாய்க்கும், மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். அல்லேலூயா. இந்த வாசித்த வேத வசனத்தின் முந்தின வசனத்தை நாம் பார்ப்போமானால், பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். ஆமேன். இதில் ஆண்டவர் சொல்கிறாரு, பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, இந்த பூமியில் பாவம் நிறைந்திருக்கு. பிசாசு முற்றிலுமாக அழிக்கப்பட்டு போகவில்லை. பிசாசோட ஆதிக்கம் நிறைந்திருக்கிறது. பாவம் நிறைந்த பூமியிலே, பாவம் இருக்கும் ஒரு இடத்துல சமாதானமும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. சமாதானத்தை அல்ல பட்டயத்தை அனுப்ப வந்தேன். பட்டயம் தேவ வார்த்தை, ஆவியின் பட்டயம், கர்த்தரோட வார்த்தை, வேத வசனம். வேத வசனத்தை தான் அனுப்ப வந்திருக்காரு. வேத வசனத்தை கொண்டு தான் ஜெயம் எடுக்க முடியும். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து வேத வசனத்தை படி வாழ வேண்டும் என்று ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்கும் இந்த உலகத்திலே சமாதானம் இல்லாத சூழ்நிலை காணப்படும். ஏன்னா ஆண்டவரோட அன்பை அநேகருக்கு எடுத்து சொல்லும்போது, சுவிசேஷமாக அறிக்கும்போது அங்கே பிரச்சனைகள் வரும், போராட்டம் வரும், சமாதான குலைச்சல் வரும், கலவரங்கள் வரும். ஆண்டவர் திட்டமாக சொல்லியிருக்கிறார். ஒரு சுவிசேஷம் ஒரு சுதந்திரமாக அறிவிக்க முடியாத ஒரு நெருக்கம், போராட்டம். அதுதான் அடுத்த வசனத்தில் எப்படி எனில், மகனுக்கும் தகப்பனுக்கும், மகளுக்கும் தாய்க்கும், மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு அந்த குடும்பத்தில் வேறு யாரும் ரட்சிக்கப்படாமல் இருக்கும்போது, அந்த இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு வேத வசனத்தைப்படி வாழ வேண்டும் என்று அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கு, அந்த ரட்சிக்கப்படாத உலக பிரகாரம் வாழ்ந்து கொண்டிருக்க மற்ற குடும்பத்தில் இருக்க மற்ற பிள்ளைகளுக்கும் கண்டிப்பாக இடையிலே பிரச்சனை வரும், சமாதான குலைச்சல் வரும், பிரிவினை உண்டாக்க வந்தேன்னே சொல்கிறாரு. ஏன்னா இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் எது? பாவம் ஒரு பிரகாசமான பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே பாவம் இருக்க முடியாது. உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உலக காரியங்களில் ஈடுபட முடியாது. அப்போ உலக பிரகாரம் வாழ்கிற அந்த குடும்பத்தில் மற்றவர்கள் அப்படி இருக்கும்போது, ஒருத்தர் ரட்சிக்கப்படுவது அந்த உலகபரமான காரியங்கள் எதிலையும் ஈடுபட முடியாது. அங்கே கண்டிப்பாக பிரச்சனை வரும், சமாதான குலைச்சல் வரும், பிரிவினை உண்டாக்க வந்தேன். அதான் ஆண்டவர் சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது பிரிவினைகள் உண்டாகிற சூழ்நிலைகள் வரும். ஆனாலும் ஆண்டவரை நாம் இறுக பற்றி கொண்டு சுவிசேஷம் அறிவித்து மற்றவர்களையும் தம்முடைய பிள்ளையாக, ஆண்டோட பிள்ளையாக மாற்ற வேண்டும் என்று ஈடுபாடு செய்யும்போது ஆண்டோட கிருபை நம்ம கூட இருக்கும். என்ன பிரச்சனை போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவருக்காக நாம் உறுதியாக நிற்கும்போது, நீ நல்விஷயம் செய்து அதனால் தீங்கு அனுபவித்தால் உனக்கு பிரதிபலன் பரலோகத்தில் மிகுதியாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒரு வழி அடைத்தால் 7 வழியை திறக்கிற தேவன். பிரச்சனைகள் வருகிறதா, போராட்டம் வருகிறதா, பிரிவினைகள் வருகிறதா, கவலைப்படாமல் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருடைய வழிகளில் நாம் உறுதியாக இருக்கும்போது, நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களே நம்மளோட சமாதானமாக ஆகிறதுக்கும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் ஆண்டவர் அன்பை அநேகருக்கு எடுத்து சொல்லுவது நம்மேல் ஒவ்வொரு மேலும் விழுந்த கடமையாக இருக்கிறது. இந்த பிரிவினை ஆண்டவர் அவர்களுக்குள்ளே நம்மளுடைய ஒரு வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் உங்கள் சத்துருக்களும் சமாதானமாகும்படி செய்வார் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அடுத்த வசனத்தை பார்த்திங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் வீட்டாரே. ஆமாம், ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு மற்றவர்களால் ரட்சிக்கப்படாமல் இருக்கும்போது கண்டிப்பாக வீட்டில் உள்ளவங்களே சத்துருக்களாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. வேத வசனம் திட்டமாக சொல்லுகிறது.
ஆனால் ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவன் சத்துருக்களையும் சமாதானமாக மாற்றுவார். வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கண்டிப்பாக அவர்கள் ஒரு நாள் புரிந்து கொண்டு நாம் ஆராதிக்கிற தேவன் தான் ஜீவனுள்ள தேவன் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு அறிவு கண்கள், அவங்க ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவர்களாக அவர்களும் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் தேவாதி தேவன் வழியில் நடப்பதற்கு ஆண்டவரே அவர்களை மாற்ற வல்லவராயிருக்கிறார். நாம் ஜெபம் செய்வோமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்க கர்த்தாவே, நன்றி தகப்பனே. இந்த வாசித்த வேத வசனப்படி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, மே மாதம் இந்த 2024 வருஷத்தின் ஆண்டவரே 18ஆம் தேதியை காண கிருபை செய்திரே. நன்றி அப்பா. எங்கள் ஜீவன் தந்தீர், பலன் தந்தீர், சுகம் தந்தீர். நன்றி அப்பா. அந்த வாசித்த வேத வசனப்படி ஆண்டவரே மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் இந்த மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன் என்ற வசனம் ஆண்டவரே நீர் திட்டமாக ஆவியானவரே எங்களோடு இடைப்பட்டீர் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையில் ஆண்டவரே அப்பா உமக்காக சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று ஆண்டவரே இருந்த நோக்கத்திலிருந்து நாங்கள் அப்பா பின்னோக்காதபடி ஆண்டவரே இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கே நான் என்ன சமாதான குலைச்சலாக வந்தாலும், என்ன பிரிவினைகள் வந்தாலும், எங்கள் வீட்டாரே சத்துருக்களாக மாறினாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருந்த நானே தேவன் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா நீங்கள் எங்களுக்கு யுத்தம் செய்வீர் ஆண்டவரே. அப்பா நீங்கள் ஆண்டவரே சமாதானம் எங்கள் சமாதானம் நடத்துவீர் ஆண்டவரே. எல்லா தீமையும் நன்மையாக மாற்றுகிற தேவனே. நிறைவான நீர் வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் ஆண்டவரே. நன்றி அப்பா. நீர் அப்படியே செய்ய போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்க கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மீதும் உங்கள் பிரசனை இறங்கட்டும். ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா உன் நாமத்தை அநேகருக்கு ஆண்டவரை அறிவிப்பவர்களாக சுவிசேஷம் சொல்லுகிறவர்களாக அப்பா நீர் ஆண்டவரே ஒவ்வொருவரைய தட்டி எழுப்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு ஆத்மா கூட கெட்டு போது முடி சித்தமில்லை ஆண்டவரே. ஒவ்வொரு ஆத்மாவும் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்தை வந்துட வேண்டும் ஆண்டவரே. அந்த ஆத்மா பாரத்தோடு சுவிசேஷம் அறிவிப்பது எங்கள் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் அதை ஆண்டவரை உண்மை உத்தமாக செய்வதற்கு எங்கள் நீரே பலப்படுத்தி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நீர் அப்படியே சேவைக்காக நன்றி செலுத்திங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன், ஆமேன்.